இந்த பிரச்சனையே ஒரு வார கூத்து தானங்க. நடைமுறைக்கு வந்தா தானே ஒரு தடவை கேன்னு இருக்கும். நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். முன்னாள் இந்த குடியரசுத் 10 நாளையில தலைமையில ஒரு குழு அதான் அமைச்சாங்க. இந்த தொடர் 20 நாளையில 20ஆம் தேதியோட முடியுது. 21ஆம் தேதியிலிருந்து அதானி ஞாபகத்துக்கு வர மாட்டாரா? மக்கள் அவ்வளவு முட்டாளாவ போயிட்டாங்க. அப்படியே கூக்குரல் எழும்பினா கூட அத பத்தி இந்த அரசு காதுல வாங்கிக்கிறதாவே இல்லையே. நீ என்ன வேணாலும் பேசு. அதானி என்ன திசையில் போகிறாரோ, எந்த வேகத்தில் பயணிக்கிறாரோ, அந்த பாதுகாப்பான பயணத்தை நாங்கள் உறுதி செய்வோம்ல அவங்க நடந்துட்டு இருக்காங்க. இத பத்திலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இல்ல அரசியல் விவாதங்கள திசை திருப்புறது. சார் இதெல்லாம் சும்மா வீணா போன வேலை சார். எல்லாம் அப்படி சரி திருப்புறனால என்ன ஆயிடும்? திருப்பாதனால பிஜேபி பயந்துருமா? ஒண்ணும் நடக்க போறது இல்ல. நான் வந்து ஏதோ ஒரு அயற்சியில, ஒரு விரக்தியில சொல்லல. பிராக்டிகலா பேசுறேன். அந்தந்த பிரச்சனை அன்னன்னைக்கு அணுகுற போது நம்ம கருத்துக்கள சொல்லிட்டு வெளியிட வேண்டியது. ஆனால் யார் நினைச்சு எதையும் மாத்த முடியாது. விவரமறிந்த மக்கள் அதிகமாயிட்டு வர்றாங்கன்னு நம்புறேன் நான். 143 கோடி பேர் இருக்கிற இந்த நாட்டுல 21,500 பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள் அப்படின்னு ராம்நாத் கோவிந்த் எழுதுறார். அவ்வளவு பெரிய அரசியலமைப்பு சட்டத்துல உயர்ந்த பதவியில் இருந்த நடுநிலையான ஒரு மனிதர் 140 கோடி பேர்ல 143 கோடி பேர்ல 21,500 பேர் மனு தந்தாங்க. தங்கள் கருத்துக்களை சொன்னார்கள். அதில் 80% பேர் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறார்கள். என்ன சார் பேச்சு? இல்ல ஒரு சர்வேனா அப்படிதானே சார். ஒரு சர்வே இல்ல சார். சரி அந்த இதுல யார்கிட்ட கேட்டீங்க? எத்தனை நாள் அவகாசம் கொடுத்தீங்க? அந்த காலகட்டத்தை எடுத்து பாருங்க. எவ்வளவு நாள் அவகாசம் கொடுத்தாங்கன்னு. மக்கள்கிட்ட ஒரு பிரச்சார இயக்கம் நடத்துனீங்களா? இத பத்தின பிளஸ் மைனஸ் எடுத்து சொன்னீங்களா? சொல்ல அனுமதிச்சீங்களா? அந்த கமிட்டிக்கு எவ்வளவு நாள் கால இடைவெளி கொடுத்தாங்க? அந்த காலகட்டத்துல பேரலா அரசியல்ல நாட்டுல என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் எடுத்து பாருங்க சார். மக்களை சுயமா சிந்திக்க விட்டீங்களா? நேரம் கொடுத்தீங்களா? ராம்நாத் கோவிந்த் அந்த காரியத்தை செய்யலாமா? 47 அரசியல் கட்சிகளில் 32 பேர் ஆயத்தலாம். அந்த 32 பேரோட பேரை சொல்லுங்க. எத்தனை கோடி மக்கள் அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க? அந்த எதிர்க்கிற கட்சிகள் வெறும் 15னா கூட அந்த 15 யாரு? எத்தனை கோடியை ரெப்ரசென்ட் பண்றாங்க சொன்னீங்களா? இல்லையே. இவ்வளவையும் செஞ்சுட்டு அது அவரை கொண்டு வந்து பண்ணதான் நம்ம அவரை நியமிச்சதே ஒரு அருவருப்பான செயல் சார். ஜனாதிபதியா இருந்தவங்கள சத்தம் இல்லாம ரிட்டையர்ட் லைஃப் என்ஜாய் பண்ண விடணும். இல்ல அவரும் பாஜகவோட நபர் தான் சொல்றீங்க. ஆமா பிஜேபியில பதவியில இருந்த ஆளுங்க. தேசிய தலைவரா இருந்தவர். குடியரசுத் தலைவரா இருந்தவர். அப்படி இருந்தவரை கொண்டாந்து ஒரு கான்ட்ரவர்சியலான சட்டத்துல ஒரு கமிட்டியை போட்டு உட்கார வைக்கலாமா? இப்ப நீங்கள் நானும் ராம்நாத் கோவிந்த் 10 சொல்லிவிட்டோம். அப்படி சொல்ற நபரா? அப்படி சொல்ற பதவியாது? சொல்லுங்க சார். பதவியில் இருக்கிற போது மட்டும் இல்ல, விலகிய பிறகும் அவர் முன்னாள் ஜனாதிபதிங்கிற அடையாளத்தோடு உயர்ந்த இடத்தில் வைத்து மதிக்கப்பட வேண்டிய ஒரு நபரை கான்ட்ரவர்சிக்குள்ள இழுத்து வச்சது யார்?